இன்னைக்கு நம்ம வீடியோல சம் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். Calculate the cost of each process and total cost of production from the data given below. ஓகே, மூணு ப்ராசஸ்க்கான டேட்டாஸுமே கொடுத்துட்டாங்க. அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் rupees 1275 should be apportioned on the basis of wages. ஓகே, ஸோ வந்துட்டு இந்த டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு வேஜஸோடைய ரேஷியோவில் நம்மளை வந்து அப்போர்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ இந்த வேஜஸ், இன்டைரக்ட் வேஜஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதோடைய ஒர்க்கிங்ஸ் போட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராசஸாக போடும் போது அந்த வேஜஸ் நம்ம அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 1275 rupees கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு என்னன்னா டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த மூணு ப்ராசஸ்க்கான டோட்டல் இது. இதை நம்ம பிரிக்கணும். இந்த ப்ராசஸ் 1க்கு இவ்வளோ, 2க்கு எவ்வளோ, 3க்கு இவ்வளோன்ட்டு பிரிக்கணும் நம்ம இந்த 1275. ஸோ நம்ம பிரிக்கணும்னா அதுக்கு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை எந்த ரேஷியோவில் பிரிக்க சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்க. ஷுட் பி அப்போர்ஷன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் வேஜஸ். ஸோ இந்த வேஜஸ் கொடுத்துருக்காங்கல்ல 1200, 3900, இந்த ரேஷியோஸ்ல நம்ம பிரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு இந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சு அந்த ரேஷியோஸ்ல நம்ம வந்து பிரிக்க போறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி போடுறது அப்படின்ட்டு நான் இங்கே வந்து ஒர்க்கிங் போட்டிருக்கேன் பாருங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ப்ராசஸ் 1. ஓகேவா? ப்ராசஸ் 1 ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 1க்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம் 1275. இது வந்து டோட்டல் வேஜஸ் அமௌண்ட், அதாவது மூணு ப்ராசஸ்க்கான டோட்டல் வேஜஸ் அமௌண்ட் இன்டூ மல்டிப்ளைட் பை ப்ராசஸ் 1 வேஜஸ் எவ்வளோ, ஏன்னா நம்ம வேஜஸ் எடுக்கணும், வேஜஸோடைய பேசிஸ்ல தான் நம்ம பிரிக்க போறோம். ஸோ ப்ராசஸ் 1 வேஜஸ் எவ்வளோ 1200 டிவைடட் பை, இப்போ வந்து டிவைடட் பை என்ன பண்ணணும்னா இந்த டோட்டல் வேஜஸ் ப்ராசஸ் 3, அந்த 1 2 3 மூணு ப்ராசஸோட டோட்டலையும் ஆட் பண்ணணும். 1200, 3900 மூணுத்தையும் ஆட் பண்ணி அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 5100 வரும். ஓகேவா? மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 5100 வரும். ஸோ இப்போ இந்த ரேஷியோவை, இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 300 தான் நம்மளோட ப்ராசஸ் 1க்கான இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதே போல ப்ராசஸ் 2க்கு டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 1275 இன்டூ ப்ராசஸ் 2 வேஜஸ் எவ்வளோ 3000 டிவைடட் பை டோட்டல் நம்ம டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வேஜஸ், அதாவது மூணு ப்ராசஸோட டோட்டல் வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5100. ஓகேவா? ஸோ இது நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 750 தான் நம்மளோட ப்ராசஸ் 2க்கான இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதே போல ப்ராசஸ் 3க்கு பண்ண போறோம் 1275 இன்டூ 900. ப்ராசஸ் 3க்கான வேஜஸ் எவ்வளோ 900 டிவைடட் பை டோட்டல் வேஜஸ், டோட்டல் ப்ராசஸோட வேஜஸ் வந்து 5100. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ராசஸ் 3க்கான வேஜஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடைச்சிடும் 2225. ஸோ இப்போ நீங்கள் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 1275 வரும். ஓகேவா? இப்போ நம்ம மூணு ப்ராசஸ்க்கான இன்டைரக்ட் வேஜஸையும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் அக்கௌண்ட்டா நம்ம போட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் நம்ம போட்டாச்சு. ஓகேவா? இதுதான் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ராசஸ் 1க்கான டீடைல்ஸ், மெட்டீரியல்ஸ், வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஒர்க் ஓவர்ஹெட்ஸ், அப்புறம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எதில் பண்ணுவோம், டெபிட் சைடில் பண்ணுவோம். பிகாஸ் இது எல்லாமே அந்த அக்கௌண்ட்டோட எக்ஸ்பென்சஸ், ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்டோட எக்ஸ்பென்சஸ் அது. ஸோ டூ மெட்டீரியல்ஸ் எவ்வளோ, மெட்டீரியல்ஸ் வந்து 2250, டூ வேஜஸ் 1200, டூ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு 500, தென் வந்து டூ ஒர்க் ஓவர்ஹெட்ஸ், work overhead எவ்வளோ 1890, then two indirect expenses. indirect expenses வந்து எவ்வளோ 300. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் 1 indirect expenses 300. ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இங்கே indirect expenses 300 போட்டாச்சு. இப்போ நம்ம இதை டோட்டல் பண்ண போகிறோம். டோட்டல் பண்ணுங்க 2250, 1200, 500, 1800 and 300, 6140 வருதா? ஸோ 6140 தான் நம்மளோட
டோட்டல் காஸ்ட் இன் ப்ராசஸ் ஒன். ப்ராசஸ் ஒன்னுக்கான டோட்டல் காஸ்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பை ப்ராசஸ் டூ அக்கௌண்ட். ஸோ இது இந்த 6140 நம்ம டூ அக்கௌண்ட் ப்ராசஸ் டூ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இங்கேயும் டோட்டல் டேலி பண்ணணும் இல்லையா? ஸோ 6140 கீழே வந்து எப்பயுமே நம்ம டேலி பண்ணிடுவோம். இந்த அமௌண்ட் தான் வந்து நமக்கு இங்கே ப்ராசஸ் டூ அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகேவா? இங்கே வந்து நம்ம அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர்னு நம்ம எழுதணும். அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராசஸ் ஒன் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ராசஸ் டூ அக்கௌண்ட். சேம் இதே மாதிரி நம்ம பண்ண வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எழுதும் போது ப்ராசஸ் டூ அக்கௌண்ட் ஒன் அக்கௌண்ட்ல இருந்து டூ அக்கௌண்ட்டுக்கு வருது இல்லையா? அதை நம்ம வந்து நம்ம இங்கே எழுதணும். டு ப்ராசஸ் ஒன் அக்கௌண்ட். ஓகே. ஸோ ப்ராசஸ் ஒன் அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளோ வந்திருக்கு? 6140. அதுதான் நமக்கு ப்ராசஸ் ஒன் அக்கௌண்ட்ல இருந்து ப்ராசஸ் டூ அக்கௌண்ட்டுக்கு வருது. அடுத்தது மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இங்கே போட்டாச்சு. இங்கே கிரெடிட் சைடில் இருந்தது இங்கே டெபிட் சைடுக்கு வந்தாச்சு 6140. இப்போ நம்ம மெட்டீரியல்ஸ், வேஜஸ், அந்த எக்ஸ்பென்சஸ் ப்ராசஸ் டூ அக்கௌண்ட்டுக்கு நடந்திருக்கும் இல்லையா? எக்ஸ்பென்சஸ் அது எல்லாத்தையும் எழுதணும். ஸோ 750 எவ்வளோ? 750. மெட்டீரியல்ஸ் வந்து 750, வேஜஸ் வந்து 3000, தென் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 500, தென் ஒர்க் ஓவர்ஹெட் வந்து 2580. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அடுத்தது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ராசஸ் டூக்கு எவ்வளோ? 750. ஸோ அதையும் நம்ம போடணும். 750. ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லா எக்ஸ்பென்சஸையும் நம்ம டோட்டல் பண்ண வேண்டியதான். ஸோ 13,720 தான் நம்மளோட டோட்டல். ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு பேலன்ஸ் அந்த அக்கௌண்ட்டை வந்து டேலி பண்ணணும் இல்லையா? ஸோ 13,720 போட்டாச்சு. இப்போ இந்த 13,720 தான் ப்ராசஸ் டூ அக்கௌண்ட்லேருந்து ப்ராசஸ் த்ரீ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஓகேவா? ஸோ பை ப்ராசஸ் த்ரீ அக்கௌண்ட் போட்டு 13,720 நம்ம இங்கே போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ப்ராசஸ் டூ அக்கௌண்ட். ஏன்னா ப்ராசஸ் டூ அக்கௌண்ட்ல இருந்து தானே வந்து ப்ராசஸ் த்ரீ அக்கௌண்ட்டுக்கு அந்த காஸ்ட் வருது. ஸோ நம்ம ப்ராசஸ் டூ அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்ல இருந்து வருதோ அந்த அக்கௌண்ட்டோட நேமை மென்ஷன் பண்ணணும். டூ ப்ராசஸ் டூ அக்கௌண்ட். 13,720 வந்து ப்ராசஸ் டூ அக்கௌண்ட்ல இருந்து ப்ராசஸ் த்ரீ அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. அடுத்தது சேம் ப்ராசஸ் த்ரீ அக்கௌண்ட்டோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம எழுத போகிறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் எவ்வளோ? ப்ராசஸ் த்ரீ அக்கௌண்ட்டுக்கு 300, வேஜஸ் வந்து 900, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 500, ஒர்க் ஓவரேஜ் வந்து 1875. ஸோ மெட்டீரியல்ஸ் 300, வேஜஸ் 900, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 500, தென் ஒர்க் ஓவரேஜ் வந்து 1875. எஸ், 1875. தென் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம? ப்ராசஸ் த்ரீக்கான இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 225. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ண வேண்டியதான் இல்லை அவன் காஸ்ட்டையும். 13,720, 300, 900, 500, 1875, தென் 225 பண்ணோம்னா 17,520 வந்திருக்கு நமக்கு டோட்டல். ஸோ 17,520 நம்ம டேலி பண்ணணும். டேலி பண்ணியாச்சா? இப்போ இதுதான் வந்துட்டு டோட்டல் காஸ்ட். அதாவது மூணு ப்ராசஸ்க்கும் சேர்த்து டோட்டல் காஸ்ட் இதுதான். ஓகேவா? இந்த காஸ்ட் இந்த டோட்டல் காஸ்ட் தான் வந்து அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ பை இதோட நமக்கு ப்ராசஸ் முடியுது இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். எந்த ப்ராசஸ் அக்கௌண்ட்டுமே கிடையாது. அப்போ என்ன போடணும் நம்ம? டு ஃபினிஷ்டு குட் அக்கௌண்ட். ஓகேவா? ஃபினிஷ்டு குட்ஸ் அக்கௌண்ட். ஃபினிஷ்டு குட்ஸ் அக்கௌண்ட்னு போட்டுட்டு நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், சாரி எவ்வளோ வந்து நம்ம காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கோம்? 17,520. ஸோ இதுதான் வந்துட்டு டோட்டல் காஸ்ட். 17,520 தான் நமக்கு டோட்டல் காஸ்ட். ஸோ ப்ராசஸ் ஒன்னோடைய காஸ்ட் வந்து 6,140, ப்ராசஸ் டூவோட காஸ்ட் 13,720, ப்ராசஸ் த்ரீயோட காஸ்ட் 17,520. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.